என்ன கைஸ் பண்ணுறது, தூக்கடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், சிஎஸ்கே vs ஆர்சிபி நடந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சேப்பாக்கில் வச்சு நம்மளே புதைச்சிட்டாங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கு நம்ம ஆர்சிபி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டாஸ் வச்சு பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில, அதுவும் ருத்துவோட தப்பு கிடையாது. எடுத்தோடனே நம்ம ஃபீல் சால்ட்டு போட்டு பொலன்னு கிழிச்சு எரிஞ்சிருவார். அவர் பவர் பிளே டெமாலிஷ் பண்ணனால சேப்பாக்கு லோ ஸ்கோரிங் இன்வியூவில் அவர் அருமையாக ஆடி அவர் கொஞ்சம் ஸ்கோரை ஏற்றி கொடுத்துருப்பாரு. இதுவே ஒரு கேம் சேஞ்சிங்காக இருந்திருக்கும். அப்போ ஒரு டோனியோட மேஜிக்கல் ஸ்டெம்பிங் ஒன்று வந்திருக்கும். அருமையாக ஒரு ஸ்டெம்பிங்கை போட்டு விட்ருப்பாரு. வேறு லெவலில் டோனி அவரோட செய்கையை செஞ்சு விட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த படிக்கல என்னடா நீயும் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் அவுட்டில் உள்ளவனா நம்ம மேட்ச்சில் மட்டும் விட்டு அடிக்கிறான். படிக்கலும் போட்டு பொழக்கிறப்ப படிக்கலோட விக்கெட்டை லெஃப்ட் ஹேண்டரை பார்த்தாலே வெறி பிடிக்கிற நம்ம அஸ்வின் கையிலேயே போகுது. ருத்ராஜ் வெறித்தனமாக ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாரு. கேட்சையும் ரெஃபர் பண்ணிட்டு அம்பையர் அவுட்டு கொடுத்தாரு. அப்போ வந்தான் பாரு ஒருத்தன் ஸ்பின் டெஸ்ட்ராயர் ரஜத் பட்டிதார், தூக்கி தெறிக்க விட்டாருங்க. அட்டி சும்மா பிரித்து உதறிட்டார். எடுத்தோடனே 100 அகமதாவது ஏதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டரே பொழந்தெடுத்தார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட தலையில் அடிச்சிருப்பார். விராட் கோலி அதுக்கு திருப்பி ஒரு அடியை போட்டு விட்டு அதுக்கு ஒரு செலப்ரேஷனாக பண்ணியிருப்பார். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் ஜடேஜா ஓவரில் பட்டிதார் தூக்கி அடிச்சிருப்பார். ஒரு சான்ஸ் வந்திருக்கும், அதை நம்ம தீபக் கூட விட்டுருப்பார். இந்த சான்ஸ் தாங்க மெயின். இதை மட்டும் பிடிச்சிருந்தா சிஎஸ்கே அந்த மேட்சை கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வரிசையாக அதுமாரி 3 கேட்ச் அப்படியே வரிசையாக விடுவாங்க. தீபக் கூட திருப்பாட்டி கலீல் அகமது வேறு லெவலில் லைஃப் கிடச்ச நம்மளும் வேறு லெவலில் ஆட விராட் கோலி இன்னொரு பக்கம் விக்கெட் இழந்துருவார். நானும் என்னமோ பெருசாக அடிப்பார்னு நினச்சேன், தலையில் அடிப்பட்டோடனே. பட்டு அவர் இதாகிட்டார். கடைசியில் 10 ரனை வந்து அருமையாக டெத் ஓவர்ஸை போட்டு கொடுத்து அந்த ஓவரில் வெறும் ஒரே ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை வேறு லெவலில் எடுத்துருப்பார். குருணால் பாண்டியா சுத்தமாக ரீடே பண்ணல அந்த ஸ்லோவர் ஒன்று, அருமையாக போட்டு கொடுத்துருப்பார் அந்த 19வது ஓவரை. இவரால் தாங்க அந்த ஸ்கோரே 200க்கு கீழே முடித்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாம்கர் சுத்தமாக சொதப்பெஞ்சிட்டார். டீம் டேவிட் போட்டு மஜாவாக கிழிச்சு விட்டாருங்க. சாம்கரனை சுத்தமாக கணிச்சிட்டாரு. பார்த்தாலும் சாம்கரனுக்கு பதிலாக டெவான் கான்வேவை இறக்கலாம். அப்புறம் நம்மளோட 10 கோடி ப்ராடக்ட் அருமையாக வேலை செஞ்சிச்சு. இந்த மேட்ச் வேலை செஞ்சு பர்பிள் கேப்பே 10 கோடி ப்ராடக்ட் தான் வச்சுருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆர்சிபி இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 196க்கு 7 அப்படிங்கிற 7 விக்கெட் வந்து தலஃபார் ரீசன் அப்படின்னு ஆரம்பித்த சிஎஸ்கே பார்த்திங்கன்னா என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எடுத்தோடனே விக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கேப்டனே தூக்கி அடித்தார். நானும் நம்ம 6 போய்டுன்னு நினச்சேன், சில கையில் போய் வந்துச்சு. அப்போயே தெரிஞ்சு விட்டு மேட்ச்சு கதை முடிஞ்சு விட்டுனேன். ஏன்னா மும்பை மேட்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம ரச்சின் ரவீந்திரா அங்கங்கே ஒரு சில 4 அடித்தார். அவர் ஆங்கர் ரோல் தான் ஆடுறேன்னு கிளியராக தெரிஞ்சிச்சு. சிவம் துபே 6 அடித்தார். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடித்தாடிந்தான் மேட்ச் நம்ம கையில் இருந்திருக்கும். பட் அந்த வரிசையாக விக்கெட் இருந்தாலும் சரி, இந்த சிவம் துபே கொஞ்சம் அடிக்காமல் விட்டது சரி, பட்டுன்னு விக்கெட் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்தால் இருப்பாருங்க, அங்கேயே நான் மேட்சை விட்டேன். டோனி வந்து என்ன பிரயோஜனம், மேட்சை தூக்க போகிற நேரத்தில் டோனி வந்தார். அவர் என்ன தான் ஐடியாவில் இருந்தாருன்னு எனக்கும் தெரில. சிஎஸ்கே என்ன தான் ஐடியாவில் இருந்தாங்கன்னு தெரில. அவ்வளோ ரிகவர்ன்ற தேவைப்படுறப்போ டொக்கு இந்த சிங்கிள் அப்படின்னு ஆடி இருந்தாங்க. கடைசியில் டோனி தூக்க போகிற மேட்ச்சில் வந்து 2-3 4 அடித்தார். அடித்து என்ன பிரயோஜனம் நானும் கேட்குறேன், அடித்து என்ன பிரயோஜனம் அதான் நானும் கேட்குறேன். இந்த 2 4 ஜாலியாக இருக்குது பார்க்கலாம், நீங்கள் ஓகே ஒத்துக்கிற எல்லாமே. ஏன் முன்னாடியே வந்து அடிக்க வேண்டியதானே, ஏன் லேட்டாக வரீங்க? அதோட வந்து வேறு ஒரு 2-3 டொக்கை போட்டார். கடைசி ஓவரில் ஒரு ஹேட்ரிக் ஆஃப் 6. டோனி எப்போவுமே இப்படி தான், எப்போவுமே தோக்க போகிற மேட்ச்சில் தான் அதிக ரன் அடிப்பார். ஏன்னா நீங்கள் ரெக்கார்டை கூட எடுத்து பாருங்கள், நீங்கள் வேணால் ரெக்கார்டை கூட எடுத்து பாருங்கள். தூக்க போகிற மேட்ச்சில் தான் அதிகமாக அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தோற்றுருப்போம். ஓகே பாய். லைக் பண்ணலாம், லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.